வேதாகமம் 32:9 நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எடுத்துக்கொண்டவங்க எல்லாரும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். அல்லேலூயா. கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். பங்கு, சுதந்திர வீதம். பங்கு, சுதந்திர வீதம். இந்த ரெண்டையும் நீங்கள் விளங்கி கொள்ளணும்னா ஒரே ஒரு சொல்லில் சொல்லலாம். அதுக்கு பேர் சொத்து சுகம். இந்த ரெண்டையும் நீங்கள் விளங்கி கொள்ளணும்னா, நீங்கள் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, பங்கு சுதந்திர வீதம் என்றால் சொத்து. சொத்து பத்து அப்படிம்பாங்கல்ல, ஸ்தோத்திரம். அதுதான் தேவன் எதை தன்னுடைய சொத்து என்று சொல்லுகிறார்? கர்த்தர் தம்முடைய ஜனத்தை தம்முடைய சொத்து என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து நீங்கள் தான் என் சொத்துன்னு சொல்கிறார். நீங்கள் சிலர் கூட சொல்வீங்க, என் பிள்ளைகள் தான் எனக்கு சொத்து. ஸ்தோத்திரம். அவனுக்கு கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் அவன் உங்களுக்கு சொத்தா இல்லை பருப்பு மத்தா அப்படின்னு அவனுக்கு கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். சில நேரங்களில் நம்ம சொத்துன்னு ரொம்ப பெருசாக நம்பி இருக்கிறது நமக்கு கை கொடுக்க மாட்டேங்குது. அதே மாதிரி ஆண்டவருக்கும் இருக்கிறது நிறைய நேரத்தில் அவருக்கு கை கொடுக்க மாட்டேங்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் பூமி முழுவதையும் படைத்து ஆறுகள், மலைகள், குளங்கள் எல்லாவற்றையும் உண்டாக்கி பூமியில் உள்ள ஜனங்களுக்கெல்லாம் நான் பிரித்து கொடுத்தேன். எனக்குன்னு நான் ஒன்றுமே வச்சுக்கலை. அப்படி எனக்குன்னு ஒன்று வேணும்னு தோணும்போது நான் எதை எனக்கென்று வைத்து கொள்ளலாம் என்று நினைத்தேன் என்றால், என்னுடைய ஜனமே எனக்கு பங்கு, யாக்கோபு என்னுடைய சுதந்திர வீதம் என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்படியானால் நம்ம மேலே ஆண்டவர் எவ்வளவு நம்பிக்கை உள்ளவராக இருக்கிறாரு. உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் விலையேற பெற்ற சொத்தாக பார்க்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு முத்தாக பார்க்கிறார். நீங்கள் இந்த வேத வசனத்தை புரிந்து கொள்ள வேண்டுமானால் இதற்கு முந்தின வசனத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும். உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாக பிரித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரருடைய தொகைக்கு தக்கதாக சர்வ ஜனங்களின் எல்லையை திட்டம் பண்ணினார். பூமியில் உள்ள எல்லா ஜனங்களும் எங்கே வாழணும், எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி தேவன் திட்டம் பண்ணினார். அப்படி தேவன் திட்டம் பண்ணி எல்லாருக்கும் தேசங்களை பிரித்து கொடுக்குறார். வெள்ளை வெளியேன்னு இருக்கிறவங்கெல்லாம் அமெரிக்கா, இங்கிலாந்து பக்கம் போய் குடியேறுங்க. கண்ணங்கரேன்னு இருக்கிறவங்கெல்லாம் ஆப்பிரிக்கா பக்கம் போய் குடியேறுங்க. அங்கிட்டும் இல்லாமல் இங்கிட்டும் இல்லாமல் ப்ரௌனாக இருக்கிறவங்கெல்லாம் இந்தியா பக்கம் போங்க. அப்படி ஆண்டவர் நினைஞ்சிருக்காரு. ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக பிரிக்கிறார். சப்ப மூக்கம் பூரா ஜப்பான் பக்கம் போங்க. அப்படி ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு தேசத்துலேயும் என்ன செய்கிறாரு, வித்தியாசப்படுத்தி பார்க்குறார். இப்போ நீங்கள் இங்கேருந்து வெள்ளைக்காரங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே அடையாளமே தெரியும். அதே மாதிரி வெள்ளைக்காரன் இங்கே வந்து பார்த்தா எல்லாருமே ப்ரௌனாக இருக்காங்களே அப்படின்னு அவனுக்கும் நம்மளை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் நமக்குள்ளே நாம் நல்லா என்ன பண்ணிக்குவோம், அடையாளம் கண்டுபிடிச்சிக்குவோம். அது மாதிரி வெள்ளைக்காரங்களுக்குள்ளே அவங்க நல்ல அடையாளம் கண்டுபிடிச்சிக்குவாங்க. இப்போ கர்த்தருக்கு எல்லாரையும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். அவருக்கு வெள்ளைக்காரங்கள்லேயும் பிள்ளைகள் இருக்காங்க, கருப்பர்களுக்குள்ளும் பிள்ளைகள் இருக்காங்க, நம்மளை மாதிரி ப்ரௌன் ஸ்கின்லேயும் அவருக்கு பிள்ளைகள் இருக்காங்க. அவங்க வெள்ளையா கருப்பா ப்ரௌனா அப்படிங்கிறது காரியம் அல்ல. அவர்கள் கர்த்தருடைய ஜனமாக இருப்பார்களானால் அவர்கள் கர்த்தருடைய பங்காக இருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளிலும் யாக்கோபு என்று ஒரு குறிப்பிட்ட சின்ன கூட்டத்தை ஆண்டவர் குறிப்பிடுகிறார். அந்த யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. சபைகளிலேயே எல்லா சபையும் ஒன்று போல இருப்பது ஸ்தோத்திரம். சில சபை இஸ்ரவேலாக இருக்கும், சில சபை யூதாவாக இருக்கும்,
சில சபை ஆரோனின் குடும்பமாக என்ன செய்யும் இருக்கும். ஆண்டவர் இஸ்ரவேலையே மூணாக பிரிச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆமாம், இஸ்ரவேலே கர்த்தரை துதி. சரியா? ஸ்தோத்திரம். ஆமாம், ஆரோனின் குடும்பத்தாரே கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற எல்லாரும் கர்த்தரை துதிங்க. ஒரு கூட்டம் கர்த்தருக்கு பயப்படுற கூட்டமாக இருக்கும். எம்மா சாமி கண்ணை குத்திருங்கிறதுக்காகவே கோயிலுக்கு வர்ற ஒரு கூட்டம் இருக்கும். அவங்களும் வேதக்காரங்க தான். அதையும் தாண்டி ஆண்டவருக்காக ஒரு வாழ்க்கை வாழணும்னு இஸ்ரவேல் என்று பெயர் எடுக்கிற ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கிற ஒரு கூட்டத்தையும் கர்த்தர் சபைக்குள்ளே வைத்திருப்பார். அதுக்கும் மேலே ஆரோனின் குடும்பம் என்றும் ஒரு கூட்டத்தை கர்த்தர் சபைக்குள்ளே வைத்திருப்பார். அப்படி இஸ்ரவேல் என்கிற அந்த பெரிய கூட்டத்துக்குள்ளே ஆண்டவர் பல பிரிவுகளை வைத்திருக்கிறார். அவங்களுடைய மனநிலைமையை பொறுத்து, அவங்கவுங்க ஆண்டவருக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிற அளவை பொறுத்து ஆண்டவர் அவர்களை கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாகவும் இஸ்ரவேல் ஜனங்களாகவும் ஆரோனின் குடும்பத்தாராகவும். நான் எத்தனையோ தடவை பார்த்துருக்கேன். கோயில் நம்ம சர்ச்சுக்கு முன்னாடி வந்து நின்று கையெடுத்து சாமியை கும்பிடுவாங்க. அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ கர்த்தருக்கு என்ன செய்கிறாங்க? இங்கே சாமி இருக்குது, இது கோயில், இங்கே கடவுள் இருக்கார், அப்படி இந்த கடவுளுடைய ஆசீர்வாதமும் எனக்கு வேண்டும் என்று அவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறபடியினால் அப்படி ஒரு செயலை செய்துவிட்டு போய்கொண்டே இருப்பார்கள். ஆனால் அவங்க ரட்சிக்கப்படுவாங்களா, ஞானஸ்நானம் எடுப்பாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களையும் கர்த்தர் நேசிக்கிறார். உள்ள வந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களையும் கர்த்தர் நேசிக்கிறார். அங்கே ஆசாரிய ஊழியம் செய்கிற ஆரோனின் குடும்பத்தையும் கர்த்தர் நேசிக்கிறார். அல்லேலூயா. சில ஒரு சபைக்குள்ளேயே அப்படி 3 விதமான கூட்டம் இருக்கும். ஒவ்வொரு சபையின் மேலும் கர்த்தர் அப்படி ஒரு அபிஷேகத்தை என்ன பண்ணி வச்சிருப்பாரு, ஊற்றி வைத்திருப்பார். சில சபை பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு பயப்படுற சபையாகவே என்ன செய்யும் இருக்கும். அவர்கள் ஒரு நாளும் ஆவிக்குரிய இஸ்ரவேலராக என்ன செய்வதில்லை. ஞானம் வந்ததுக்கப்புறம் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்காத ஒரு கிறிஸ்தவ கூட்டம் சபையாக கூடி வருமானால் அவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற லிஸ்ட்டில் இருக்காங்க. கடவுள் பயம் உண்டு, ஆமாம். ஆனால் அவங்க தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்துருப்பாங்களான்னா 1000 பேர் இருப்பாங்க. முழு சபையிலையும் ஒருத்தர் கூட மூழ்கி என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, ஞானஸ்தானம் எடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் அவர்கள் இயேசுவை தான் கும்பிடுவார்கள். என்ன பாஸ்டர் சொல்கிறீங்க? ஆமாம்மா, நான் சொல்கிறேன். ஞானஸ்தானமே எடுக்காமல் ஏதோ குழந்தை பிறந்த போது ஒரு தண்ணியை தெளித்து விட்டு இதுதான் ஞானஸ்தானம் சொல்லி அவங்க அது பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டு இருப்பாங்க. கிறிஸ்மஸ் நியூ இயர்னால் எங்கே வந்துடுவாங்க? சர்ச்சுக்கு வந்துடுவாங்க. அவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். அப்படி ஒரு பெருங்கூட்டம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது, இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. இயேசுவை நம்பி தான். அடுத்த ஒரு கூட்டம் இன்னும் கொஞ்சம் முன்னேறி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து சபைக்குள்ளே வந்து ஆண்டவருக்காக வாழ்கிற ஆவிக்குரிய இஸ்ரவேல் என்னும் கூட்டம். சங்கீதக்காரன் சொல்கிறாரு, இஸ்ரவேலே கர்த்தரை துதி. ஸ்தோத்திரம். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஸ்தோத்திரம். அடுத்தது ஒரு கூட்டத்தை கர்த்தர் சொல்கிறாரு, அவர்கள் ஆரோனின் குடும்பத்தார். அப்படி போல இந்த 3 பேருமே ஆண்டவருடைய சொத்துக்களாக இருந்தாலும் ஆண்டவர் அங்கே பிரித்து சொல்கிறாரு, கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு. இந்த உலகத்தில் கர்த்தரை நேசிக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்க எல்லாரையும் ஆண்டவர் ஒரு பங்காக பிரித்து நீங்கள்லாம் என் சொத்து என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அடுத்தது ஒரு வார்த்தை சொல்கிறாரு, அந்த கூட்டத்துக்குள்ள யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். அல்லேலூயா. இப்போ தூத்துக்குடி போனால் எங்கள் அப்பா சொத்து, எங்கள் அம்மா சொத்துன்னு சொல்லி ஏகப்பட்டது உண்டு. அவங்க காலத்துக்கு அப்புறம் பிரியுது, எல்லாம் 3ஆக பிரியுது. பிரிஞ்சு வந்தால் இது என்னுடைய சுதந்திர வீதம். சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஸ்தோத்திரம். சிங்கராயர் அப்பாவுக்கு நிறைய சொத்து இருக்கும், பிரிக்கலையே இன்னும். அதனால் இப்போ மொத்தமாகவே இருக்குது. கர்த்தருடைய ஜனம் அவருடைய பங்கு. இப்போ எல்லாத்துலேயும் உரிமை கோரலாம். இது என் பங்கு, இது என் பங்கு, இது எனக்கு தான் உரிமை கோரலாம். ஆனால் ஒரு டைம் வரும், யாக்கோபாய் மாறும்போது நாம் அவருடைய சுதந்திர வீதமாக என்ன பண்ணுகிறோம், மாறுகிறோம். அல்லேலூயா. இந்த 2 அனுபவத்துக்குள்ளாக கர்த்தர் நம்மை இனி வருகிற நாட்களிலே நடத்தி கொண்டு போவாராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மொத்தத்தில் சொல்கிறாரு, நீங்கள் என் சொத்து, நீங்கள் என் சுதந்திரம், நீங்கள் என் பங்கு, நீங்கள் என் சுதந்திர வீதம் என்றெல்லாம் ஆண்டவர் சொல்கிறார். இந்த விலையேற பெற்ற சொத்தை நான் ஒரு நாளும் விற்க மாட்டேன், நான் அடமானமும் வைக்க மாட்டேன்னு சொல்கிறார். போன முறை பைபிள் ஸ்டடிக்கு வந்தவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் ஆண்டவர் ஒரு நாளும் விற்க மாட்டேன்னு வாக்கு பண்ணிட்டார்.
அதனால் பைபிள் ஸ்டடிக்கு வருகிறவர்கள் பாக்கியவான்கள். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சாயங்காலம் 7 to 8 1 மணி நேரம் நாங்கள் பாடி துதிக்கிறோம், சில காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம், கொஞ்ச நேரம் பைபிள் படிக்கிறோம். அது எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஈசாக்கு சாயங்கால வேளையில் தியானம் பண்ணினான் என்று வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். சாயங்கால வேளையில் தியானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் 100 மடங்கு அறுவடையை தங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வார்கள். வேத வசனத்தை மாலை வேளையில் உட்கார்ந்து தியானம் பண்ணுகிறவர்கள், பைபிள் ஸ்டடி சாயங்காலம் நடக்குது, அந்த மாலை வேளையில் வேதத்தை திறந்து வேத வசனத்தை தியானிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை தங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வார்கள். ஆனால் அப்படினால்தான் உங்களுக்கு சொல்கிறோம், பைபிள் ஸ்டடிக்கு என்ன செய்யுங்க, வாங்க, பைபிள் ஸ்டடியில் வந்து வசனத்தை தியானிக்க பாருங்கள். அது நிச்சயமாய் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படி ஆண்டவர் அந்த சொத்துக்களை எத்தனை நெருக்கடி வந்தாலும் நான் விற்க மாட்டேன்னு அதே அதிகாரத்தில் வாக்கு பண்ணியிருக்கிறார். வாசிங்க பார்ப்போம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்களுடைய கண்மலை அவர்களை விற்காமலும் ஆண்டத கண்மலைங்கிறது யாரு? ஸ்தோத்திரம். இந்த 32வது அதிகாரத்தில் மட்டும் கண்மலை என்ற வார்த்தை 7 முறை வருகிறது. இந்த 32வது அதிகாரத்தில் மட்டும் கண்மலை என்ற வார்த்தை 7 முறை வருகிறது. அதில் 6 முறை ஸ்தோத்திரம் கர்த்தரை குறிக்கிறதாகவும், ஒரு முறை நான் ஒரு நாள் அதை உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறேன். இந்த கண்மலையை குறித்த பிரசங்கத்தை இதே 32ஆம் அதிகாரத்திலிருந்து உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் இங்கே வாங்க. அவர்களுடைய கண்மலை அவர்களை விற்காமலும், கர்த்தர் அவர்களை ஒப்பு கொடாமலும் போதும். கவனிங்க, அந்த கண்மலை அவர் என்ன செய்ய, அவர்களுடைய கண்மலை அவர்களை என்ன செய்யலை, விற்கலை. புறஜாதிகள் சொல்கிறாங்க. அப்போது கர்த்தர் அவர்களை என்ன செய்யலை, ஒப்பு கொடுக்கலை. ஒப்பு கொடுக்கறதுன்னு என்ன தெரியுமா? வட்டி கடையில் போய் ஒத்தி வைப்பது, அடமானம் வைப்பது. இந்த சொத்தை வச்சுக்கிட்டு கொஞ்சம் பணம் கொடுங்க, பேங்க்கில் போய் இந்த பத்திரத்தை வச்சுக்கிட்டு கொஞ்சம் லோன் கொடுங்க அப்படின்னு கேட்பது தான் ஒத்தி வைப்பது, ஒப்பு கொடுப்பது. ஆண்டவர் நம்மளை என்னைக்கு ஒரு சொத்தாக பார்த்தாரோ அன்னைக்கு நம்மளை ஸ்தோத்திரம் தம்முடைய சொந்த ஜனமாக பார்க்குறபடினால் சொத்தாக பார்த்தாலும் நம்மளை விற்கவும் இல்லை, நம்மளை ஒப்பு கொடுக்கவும் இல்லை, நம்மளை அடமானம் வைக்கவும் இல்லை. அப்போ நம்முடைய ஆண்டவர் ஸ்தோத்திரம் நம்மளை என்ன செய்கிறாரு? நம்மளை கண்மணி போல காத்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நிறைய நேரங்களில் நம்மளால் கர்த்தருக்கு எந்த லாபமும் இருக்கிறதில்ல. ஸ்தோத்திரம். நிறைய நேரங்களில் நம்மளால் தேவனுக்கு எந்த பெரிய லாபமும் இல்லை. இப்போ ஒரு இடம் நமக்கு லாபமே இல்லாமல் கருவமுள்ளாக முளைச்சி கிடக்கு அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம்? கழுதை விற்று பிரயோஜனமாக இருக்கிற ஏதாவது ஒரு தொழிலில் போட்டால் 4 காசாவது வருமே, அல்லது விற்று பேங்க்கில் போட்டாவாது மாதம் வட்டி வருமே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸ்தோத்திரம். நிறைய நேரங்களில் நம்ம பிரயோஜனம் இல்லாத கருவமுள்ளு மாதிரி கிடந்தாலும் அவர் இன்னைக்கு வரைக்கும் நம்மளை என்ன பண்ணலையாம், விற்கலையாம். ஸ்தோத்திரம். நம்ம எந்த நிலைமையில் இருந்து வந்தோம் அப்படிங்கிறத 10ஆம் வசனம் தெளிவாய் விளக்குகிறது. அந்த உபாகமம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். பாழான நிலத்திலும் அந்த சொத்து, அந்த நிலம் எப்படி இருந்துதான்? அவன் பாழான நிலமாக இருந்துதான். ஸ்தோத்திரம். அந்த சொத்து ஒன்றும் ரொம்ப செழிப்பான சொத்து இல்லை. ஒரு ஏக்கரில் ஒரு 200 தென்னை மரம் நிற்கினா அந்த சொத்து விலையேற பெற்ற சொத்து. ஸ்தோத்திரம். ஆமாம். ஒரு இடத்துல தோண்டினா ஒரே நல்ல கிரானைட் கல்லாக வருது அப்படின்னா அந்த இடம், அந்த சொத்து விலையேற பெற்ற சொத்து. ஆனால் அந்த நிலம் எப்படி இருக்குது? பாழான நிலத்திலையும். அடுத்தது ஊளையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும். 3 காரியம் சொல்லியிருப்பாருங்க. ஊளையிடுற இடம், வெறுமையான இடம், அவாந்தர வெளியாக இருக்கிற இடம். ஸ்தோத்திரம். ஊளையிடுற இடம்னா எது? மனிதர்கள் பல வருஷங்களாக அந்த பகுதிக்குள்ளே என்ன செய்யவே இல்லை, போகவே இல்லை என்றால் யார் நடமாடுவா? விசுவாசியா, பிசாசா, மிருகங்களா? பரவாயில்ல, உங்களுக்கு நிறைய வெளிப்பாடுகள் வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி நாய், பேய், ஓனாய் எல்லாமே அந்த இடத்துல மனுஷன் ஒரு இடத்துல நடமாடலைன்னா மற்றதெல்லாம் நடமாட ஆரம்பிச்சிடும். மனுஷன் ஒருத்தன் உள்ளே இறங்கிட்டான்னா, ஜேசிபியை இறங்கிட்டான்னா அப்புறம் அது எல்லாம் என்ன செஞ்சிடும்? வீட்டை காலி பண்ணி
இடத்த காலி பண்ணி இனிமேல் இவன்ட்ட நம்ம என்ன செய்ய முடியாது, குடியிருக்க முடியாதுன்னு அது காலி பண்ணி போயிடும். இப்போ பாருங்கள், பாழான நிலத்திலும் ஊளையிடுதலும் வெறுமையுமான அவாந்தர வெளியிலும், ஸ்தோத்திரம், அவர் அவனை கண்டுபிடித்தார். அவர் அவனை கண்டுபிடித்தார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் அவனை கண்டுபிடிக்கிற இடம் எப்படிப்பட்ட இடமா இருந்தது? பாழான நிலமா இருந்தது, ஊளையிடுற ஸ்தலமா இருந்தது, வெறுமையான இடமா இருந்தது, அவாந்தர வெளியாக இருந்தது. அப்போ இந்த சொத்து ஒன்றும் ரொம்ப விலை போகிற சொத்து இல்லை. இது ஒன்றும் மெயின் ரோட்டு மேலே இல்லை, அது உள்ள ஒரு 5 பிளாட்டு தள்ளி கூட இல்லை. இது ரொம்ப கடும் காட்டுக்குள்ளே இருக்கிற பிளாட்டு. நம்மகிட்ட பிளாட்டுன்னு சொல்லி ஏமாத்திட்டான், போனால் தான் தெரியுது பூரா கருவமுள்ளாமல் முளைச்சிருக்குது. ஸ்தோத்திரம். அங்கே ஏக்கரே 1000 ரூபா தான். ஆனால் நம்மள்கிட்ட ஒரு பிளாட்டு நினைஞ்சிட்டு போயிட்டான். 6000 ரூபாய் ஏக்கரே 1000 ரூபாய், ஒரு பிளாட்டு 6000 ரூபாய்க்கு விற்றுருக்கான். ஆமாம். அப்போ அப்படியாப்பட்ட இடத்த நம்ம கையில் வச்சுருக்க விரும்ப மாட்டோம். ஸ்தோத்திரம். நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு இந்த மாதிரி தான் பிரயோஜனமற்றதாக இருக்கிறது. தெரியாமல் இந்த இடத்துல கொண்டு போய் காசை போட்டோமே, வீணாக கொண்டு போய் இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிட்டோமே, ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறது போல, தேவையில்லாமல் நம்ம ரத்தத்தை சிந்தி இவன் பாவத்தை மன்னிச்சிட்டோமே, இவன் அதுக்கப்புறமும் அதே பாவத்தை தான் என்ன பண்ணிகிட்டு இருக்கான், செஞ்சிகிட்டு இருக்கான். இவன் பாவத்தை மன்னிக்காமலே இருந்திருக்கலாமோ, இவளுக்கு இரக்கம் காட்டாமலே இருந்திருக்கலாமோ என்று நினைக்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை பாழான நிலம் போலவும் ஊளையிடுதலும் வெறுமையுமான அவாந்தர வெளிய போலவும் இருந்த இடம். அதுதான் சொத்து. ஸ்தோத்திரம். நான் ஆண்டவர் சில நேரங்களில் உட்காந்து தியானிக்கும் போது இப்படி யோசிச்சிருக்கிறேன். இப்போ இருக்கிற எருசலேம் இருக்குல்ல, அது நீங்கள் ரொம்ப வருஷம் இல்லை, வெறும் 100 வருஷத்துக்கு முன்னாடி 1910 அந்த எருசலேம் ஏரியாவை குறித்து ஒருத்தர் புஸ்தகம் எழுதின ஒரு 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 பாத யாத்திரை செய்கிறவர். அவங்களுக்கு வந்து என்ன, இந்த பாத யாத்திரை போயிட்டே இருப்பாங்கள்ல யாத்ரீகர்கள், அவங்க அதை கடந்து போனவர், அந்த எருசலேமெல்லாம் கடந்து போனவர் அவருடைய புஸ்தகத்தில் அப்படி எழுதியிருக்கார். இது சரியான பாலைவனம், ஆங்காங்கே சில மரங்களுக்கு கீழே கொஞ்சம் மக்கள் கூடி வாழுகிற ஒரு பெரிய பறந்து கிடக்கிற பாலைவனம். 1910 அவர் கடந்து போனதை அவர் புஸ்தகமாக எழுதியிருக்கிறார். அதுக்கு முன்னாடி அது பயங்கரமான பட்டணம், இயேசு உலாவின இடம். ஆனால் 1910 அது என்ன ஆயிட்டு, கொடும் பாலைவனம் ஆயிட்டு. எல்லாரும் அழிக்கப்பட்டு போயிட்டாங்க, எல்லாரும் கடந்து போயிட்டாங்க, ஒருத்தருமே கண்டுகொள்ளாத ஒரு இடமா மாறிட்டு. ஆனால் 1948 மே 14 தான் அதை ஒரு நாடாக மாற்றி அதுக்கு சுதந்திரம் கொடுத்து ஆட்களை போய் குடியேற்றுறாங்க. அது ஒரு பெரிய கதை. நான் அந்த கதையை உங்களுக்கு சொல்லணும்னா இன்னும் நேரம் ஆகிட்டு இருக்கோம், சுருக்கமாக சொல்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள், யூதர்கள் பூமி முழுவதும் சிதறடிக்கப்பட்டார்கள். அப்படி சிதறடிக்கப்பட்ட ஜனங்கள் இங்கிலாந்துலேயும் கொஞ்சம் பேர் போய் இருக்கிறாங்க. அப்பொழுதுதான் 2ஆம் உலக மகா யுத்தம் நடக்கிறது. 1ஆம் உலக மகா யுத்தம் நடந்து முடிஞ்சிட்டு 2ஆம் உலக மகா யுத்தத்தின் நேரத்தில் தான் நம்ம நாடுலாம் என்ன அடைஞ்சிது, சுதந்திரம் அடைஞ்சிது. 1947. இது வந்து 48. ஸோ எல்லாருமே யார் கையிலேருந்து தான் சுதந்திரம் வாங்கினோம், இங்கிலாந்து பிரிட்டிஷ் கையிலேருந்து தான் நம்ம சுதந்திரம் வாங்கினோம். அப்படி ஸ்தோத்திரம், இங்கிலாந்தினுடைய கையில் எத்தனையோ யூதர்கள் அங்கே அடிமைகளாக அந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கும்போது, அந்த யூதர்களுக்குள்ளே இருக்கிற ஒரு சயின்டிஸ்ட், எனக்கும் தெரியல, அந்த யூதர்கள் எல்லாருமே பயங்கர மூலக்காரங்களாக இருக்காங்க. அந்த காலகட்டத்தில் குளிர் நிறைந்த இடத்துல சில குண்டுகள் நமத்து போகிறது. சில குண்டுகளை கொண்டு போய் எதிரியை தாக்குவதற்கு முன்னாடி செஞ்சு வச்ச குண்டு நெஞ்சிருது, நமத்து போய்விடும், வெடிகுண்டு வெடிக்காதபடி ஆயிடுது. ஆனால் எவ்வளவு குளிரிலும் எவ்வளவு தண்ணீருக்குள்ளும் நமத்து போகாமல் வெடிக்கக்கூடிய சில வெடிகுண்டுகளை ஒரு யூத சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சி இங்கிலாந்து தேசத்துக்கு என்ன செய்கிறாரு, கொடுக்குறாரு. அப்படி கொடுத்த காரணத்தினால அவர்கள் ஜெர்மனியை ஜெயிக்கிறார்கள். அவர்கள் ஜெயித்து வந்த காரணத்தினால அந்த இங்கிலாந்தினுடைய பிரதம மந்திரி அந்த யூதர்களை பார்த்து சொல்கிறாரு, உங்களுக்கு நான் சுவிட்சர்லாந்து என்ற ஒரு தேசம் இருக்கிறது, மிக அழகான தேசம், இயற்கை எழில் கொஞ்சம் தேசம், பனி பெய்து கொண்டே இருக்கக்கூடிய தேசம், அந்த தேசத்தில் உங்களை போய் நான் என்ன செய்கிறேன்,
இல்லை அவருக்கு சன்மானம் கொடுக்க போகிறாரு அந்த சயின்டிஸ்ட்டுக்கு. அப்போ அவர் சொல்கிறாரு, எனக்கு மட்டும் வேண்டாம், எங்களுடைய இனம் அடிமையாய் கஷ்டப்படுகிறது, எங்கள் இனத்துக்கு நீங்கள் நன்மை செஞ்சால் நல்லா இருக்கும்னு கேட்ட உடனே, சரி அப்போ உங்கள் இனத்துக்கு நான் உலக நாடுகளில் எந்த நாட்டை தரணும்னு கேட்டு சுவிட்சர்லாண்டை தரேன்னு சொல்லும்போது தான் அந்த மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி சொல்கிறாங்க, எங்களுக்கு சுவிட்சர்லாண்டு வேண்டாம், எங்களுக்கு எந்த நாட்டை கொடுங்க, எங்கள் சொந்த நாட்டை கொடுங்க. அந்த சொந்த நாட்டை போய் பார்த்தா அது எப்படி இருக்குது? பாலைவனமாக இருக்குது. ஏன்பா சுவிட்சர்லாண்டை தர்றேன்னு சொல்கிறேன், நீங்கள் என்னன்னா இந்த பாலைவனத்தை போய் கேட்குறீங்களே அப்படின்னு சொன்னால், இல்லை, இந்த பாலைவனத்தை தான் கர்த்தர் எங்களுக்காக எங்கள் முற்பிதாக்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த பாலைவனத்திலிருந்து தான் கர்த்தர் எங்களை தெரிந்து கொண்டார். இன்னைக்கு எங்களுடைய பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் நாங்கள் சிதறப்பட்டு தேசத்தின் பல தேசங்களில் அடிமைகளாக இருந்தாலும் எங்களை கர்த்தர் திரும்ப எங்கள் தேசத்தில் கூட்டி சேர்க்கும்படியான ஒரு காலம் வரும் என்று தீர்க்கதரிசிகள் சொல்லி இருக்கிறார்கள். அந்த நாட்கள் இதுவாக இருக்குமானால் நீங்கள் தயவு பாராட்டி எங்களுக்கு எங்கள் தேசத்தை தாருங்கள் என்று அந்த சயின்டிஸ்ட் கேட்க, அன்றைக்கு ஒரு கூட்டம் போய் அந்த பாலைவனத்தை திருத்தி அங்கே குடியேறும்படி செய்தது தான் இன்றைக்கி இருக்கிற எருசலேம். இன்றைக்கி எருசலேமில் அந்த இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ போராட்டம், இந்த இடம் எனக்கு, அந்த இடம் உனக்குன்னு அவ்வளோ பேரும் சண்டை போட்டு கிடக்காங்க. ஆனால் 1910 அது எப்படி கிடந்திருக்குது? மகா பாலைவனமாக, கூளையிடுதல் உள்ள ஸ்தலமும் பாழான நிலமும் வெறுமையான இடமும் அவாந்தர வெளியுமாகத்தான் அது கிடந்திருக்கிறது. அப்படிப்பட்ட இடத்த போய் திருத்தி சரி பண்ணி இன்றைக்கி அந்த பாலைவனத்தை கர்த்தர் சோலைவனமாக மாற்றி வைத்திருக்கிறார். எல்லாருடைய கண்களும் இன்றைக்கி எருசலேமுக்கு நேராக தான் இருக்கிறது. எருசலேமில் எங்களுக்கு ஒரு அடி நிலமாகிலும் வேண்டும் என்று எல்லா நாடுகளும் போட்டி போடும் அளவுக்கு இன்னைக்கு கர்த்தர் அந்த எருசலேமை இவ்வளவு மகிமையாக மாற்றி வைத்திருப்பதற்கு காரணம் கர்த்தருடைய கண்கள் அந்த நிலத்தின் மேல் நோக்கமாயிருந்தது. அவர் தம்முடைய ஜனத்தை தெரிந்தெடுத்து அந்த ஜனத்துக்கு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணின தேசம் எந்த தேசமாக இருக்கிறது? அந்த இஸ்ரவேல் தேசமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு காலையில் உபாகமத்தை தொடர்ந்து வாசித்து கொண்டே இருக்கும்போது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்துக்கு வாக்கு பண்ணின எல்லைகளை எல்லாம் பார்த்தா, உங்கள் பைபிளில் நீங்கள் பின்னாடி எடுத்து பாருங்கள், ஆபிரகாம் பிரயாணம் பண்ணின தேசங்கள்னு ஒரு மேப் இருக்கும். உங்கள் பைபிள் எடுங்க, ஆபிரகாம் பிரயாணம் பண்ணின தேசங்கள்னு ஒரு மேப் இருக்கும். அதை பார்த்தா பறந்து விரிந்த ஒரு பெரிய தேசத்தை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்துக்கு தருவேன் என்று வாக்களிக்கிறார். ஆனால் கடைசியாக இஸ்ரவேல் தேசத்தின் வரைபடம்னு ஒன்று இருக்கும். அதை மட்டும்தான் அவர்கள் தங்களுக்கு என்று சுதந்திரித்து கொண்டார்கள். நீங்கள் ஆபிரகாம் பிரயாணம் பண்ணின தேசங்கள்னு ஒரு படம் இருக்கா? வரைபடம் இருக்கா? அதை பாருங்கள். அங்கே மத்திய தரைக்கடலிருந்து வடக்க மேதியா தேசம் வரைக்கும் அந்த மேப் இருக்குதா? ஆபிரகாம் பிரயாணம் பண்ணின தேசங்கள்னு இருக்கா இல்லையா? இருக்கு. ஆண்டவர் சொன்னார், உன் கால் மிதிக்கிற எவ்விடத்தையும் நான் உனக்கும் உன் சந்ததிகளுக்கும் தருவேன்னு சொன்னார். ஸ்தோத்திரம். அப்படியானால் இவ்வளவு தேசத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கணும்? அவங்களுக்கு கொடுத்துருக்கணும். ஆனால் இஸ்ரவேல் தேசத்தாரின் தேச படம்னு வலது பக்கத்தில் அடுத்த படம் இருக்கா? இதுதான் 12 கோத்திரங்களும் ஆக்கிப்பை பண்ணி கொண்ட இடம். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதோ கிழக்கு கடலிலிருந்து மேற்கு நதி வரைக்கும். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் சுதந்திரித்து கொண்டதோ அந்த மேப்புக்குள்ளே, அந்த ஆபிரகாம் பிரயாணம் பண்ண மேப்புக்குள்ளே அந்த கோடு மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள். அந்த நடுவில் கோடு மாதிரி, அந்த அந்த கடலுக்கு பக்கத்தில் கோடு மாதிரி சின்ன இடம் இருக்கா? அந்த சின்ன இடத்த மட்டும்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணி கொண்டாங்க? 12 கோத்திரங்களும் சுதந்திரித்து கொண்டு பங்கிட்டு கொண்டார்கள். இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 மடங்கில் ஒரு மடங்கை தான் அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்களாம் இன்னைக்கு இருக்கிற இஸ்ரவேல் ஜனம். அதுவும் இன்னைக்கு இருக்கிறவங்க அவ்வளோத்தையும் வச்சுருக்காங்களான்னு கூட தெரியலை. ஆனால் அன்றைக்கு ஆபிரகாம் பிரயாணம் பண்ணின தேசங்கள் முழுவதையும் கர்த்தர் அவர்களுக்கு சுதந்திரமாய் தருவேன் என்று வாக்கு பண்ணியிருந்தார். இன்றைக்கும் ஆண்டவர் நீங்கள் பிறக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைத்து வைத்திருந்த ஆசீர்வாதங்கள் மகா பெரியதாக இருக்கிறது. கர்த்தருடைய ஜனமே, இன்னைக்கு உன் கண்ணை திறக்கும்படி நான் ஒரு சத்தியத்தை சொல்கிறேன். ஸ்தோத்திரம். உன்னை குறித்த தேவனுடைய திட்டங்கள் மகா பெரியவைகளாக இருக்கிறது. உனக்காக தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்த ஆசீர்வாதங்கள் மகா பெரியதாக இருக்கிறது. ஆனால் நீயோ
உன்னுடைய குணத்தினால, உன் பேச்சினால, உன் சுவாபத்தினால, ஸ்தோத்திரம், கர்த்தர் உனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருந்த ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் இழந்து, ஸ்தோத்திரம், ஊளையிடுதல் உள்ள ஸ்தலத்தை போல, பாழான நிலத்தை போல, வெறுமையான இடத்தை போல, அவாந்தர வெளியை போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். தான் ஆண்டவருக்கு ரொம்ப வருத்தம். தேவன் உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணின இடங்களை, ஸ்தோத்திரம், ஆபிரகாமுடைய சந்ததிக்கு தருவேன்னு வாக்கு பண்ணின இடத்தின் மேப்பை பார்த்தா அது பல கிலோமீட்டர் சுற்றளவுள்ள ஒரு பெரிய தேசமாக இருக்கிறது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ அவ்வளத்தையும் என்ன பண்ணலை? வாக்குத்தத்தம் பரிபூர்ணமாய் அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறலை. ஸ்தோத்திரம். ஏன்னு கேட்டால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய எண்ணங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுடைய வார்த்தைகள், இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயத்தின் நினைவுகள் தேவனுக்கு விரோதமாக இருந்தபடினால அவரால் அவங்கள ஆசீர்வதிக்க முடியாத ஒரு சூழ்நிலையாகிவிட்டது. என்ன பெரிய வருத்தம். இதே உபாகமம் 32ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பினீங்கன்னா அங்கே ஆண்டவர், ஸ்தோத்திரம், இதே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வருத்தப்படுகிற காரியங்களை நீங்கள் பார்க்க முடியும். 5ஆம் வசனத்தையும் 6ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். அவர்களோ தங்களை கெடுத்து கொண்டார்கள், அவர்கள் அவர்களுடைய பிள்ளைகள் அல்ல, இதுவே அவர்கள் காரியம். அவர்கள் மாறுபாடும் தாறுமாறுமான சந்ததியார், விவேகமில்லாத மதிகட்ட ஜனங்கள். இப்படியா கர்த்தருக்கு பதிலளிக்கிறீர்கள்? உன்னை ஆட்கொண்ட பிதா அவரல்லவா? உன்னை உண்டாக்கி உன்னை நிலைப்படுத்தினவர் அவரல்லவா? இவ்வளவு செஞ்ச தேவனை இவ்வளவு சீக்கிரமாக நீங்கள் விட்டுட்டு மறந்து உங்கள் சொந்த வழிகளில், பொல்லாத வழிகளில், விக்கிரகங்களுக்கு நேராக திரும்பினபடினால நான் உங்களுக்கு வாக்கு பண்ணின ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையில் என்னால் என்ன பண்ண முடியல? கொண்டு வந்து சேர்க்க முடியலை. இந்த 2026 நீங்கள் உண்மையிலே கர்த்தருடைய ஜனமாக இருப்பீங்கன்னா கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை பரிபூரணமாய் சுதந்திரிக்கிற ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு மாற வேண்டும். நான் அதைத்தான் அந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, என்னை அழைத்த நோக்கத்தை என் வாழ்க்கையில் நிறைவேற்றுங்கப்பா. ஸ்தோத்திரம். இந்த வண்ணார்பேட்டை, கோக்கரகுளம், இந்த திருவேங்கநாதபுரம், திருச்செந்தூர், இதோட என் எல்லை முடிஞ்சிடக்கூடாது. எனக்கு குறித்த எல்லைகளை நான் போய் என்ன செய்ய வேண்டும்? தொட வேண்டும் ஆண்டவரே. எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற எல்லைகளுக்குள்ளே நான் கால் மிதிக்க வேண்டும் ஆண்டவரே. எனக்காக நீங்கள் முன்குறித்த தேசங்களை நான் சுதந்திரிக்க வேண்டும் ஆண்டவரே. என்னை கொண்டு எந்தெந்த தேசங்களை ஆசீர்வதிக்க சித்தமாக இருக்கிறீர், என்னை கொண்டு எத்தனை லட்சங்களை விடுவிக்க சித்தமாக இருக்கிறீர், நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். அது உலக பிரகாரமான ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணின ஆசீர்வாதங்கள் ஏராளமும் தாராளமுமாக இருக்கிறது. ஆனால் நம்மால் அவைகளை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு இந்த உலகம், சூழ்நிலை, போராட்டம் அதிகமாகத்தான் இருக்கும். ஸ்தோத்திரம். என்னைக்கு பொய் சொல்லக்கூடாதுன்னு தீர்மானம் எடுத்துகிட்டு ஜோமெண்ட் போகிறீங்களோ அன்னைக்கு தான். நான் பைபிள் காலேஜ் படிக்கும்போது ஒரு அக்கௌண்டன்ட் இருந்தார். கோவப்படக்கூடாதுன்னு அங்கே பிரசங்கம் பண்ணி விட்ருக்காங்க. நானும் சரி கோவப்படக்கூடாதுன்னு எவ்வளோ அடக்கிக்கிட்டு நல்ல தீர்மானம் எடுத்து நல்ல ஜோம் பண்ணிவிட்டு சர்ச்சிலேருந்து சைக்கிள் மிதித்து, இப்போ நீங்கள் வேனில் காரில் போகிறீங்க, நாங்கள் சைக்கிளே போவோம், 9 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர். அவர் ஃபீஸ் கட்டிட்டேன். ஃபீஸ் கட்டின என்னையே கெட்டலைன்னு சொல்லி என் பேரை போர்டிலலாம் போடுறாரு. அது ஒரு அவமானமாக இருக்குது. திங்க ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் கேட்டு நம்ம கோவப்படக்கூடாதுன்னு தீர்மானம் எடுத்து வந்திருக்கேன். அந்த மனுஷன் நம்மளை எவ்வளவு தூண்டணுமோ நம்மளை தூண்டி திங்கக்கிழமையே டென்ஷன் ஆக்கி, ஸ்தோத்திரம், இன்னைக்கு வரைக்கும் நம்ம மேலே சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாதபடிக்கு நம்மளை சுழட்டி அடிப்பதற்கு ஒரு பிசாசு எப்பவும் நம்ம பின்னாடியே காத்துக்கிட்டு இருப்பான். அல்லேலூயா. நீங்கள் வேணால் ஏதாவது ஒரு தீர்மானம் எடுத்து பாருங்களேன். ஆமாம், நீங்கள் புது வருஷத்தில் இப்படி ஒரு தீர்மானம் எடுத்து கொஞ்சம் பாருங்கள். ஸ்தோத்திரம். ஒரு 24 hours நான் செல்ஃபோனை கையில் எடுக்காமல் இருக்க போகிறேன். என்னமோ அது இல்லாட்டா இப்போ உலகமே சுத்தாதுங்கிற அளவுக்கு தான் எல்லாருமே சுற்றிட்டு வரீங்க. ஒன்றும் நடக்க போகிறதில்ல. நீ செல்ஃபோனை தொடாமல் தூக்கி ஓரமாக போட்டால் ஒன்றுமே, இன்னும் சொல்ல போனால் சில நல்ல காரியங்கள் வேணால் நிச்சயம். ஆமாம், ஃபாஸ்டிங்லாம் போடுறோம்ல, செல்ஃபோனுக்கு ஃபாஸ்டிங் போடுங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஒரு 24 hours என் செல்ஃபோனை நான் என்ன பண்ணிடுவேன்?
நான் அப்படி தீர்மானம் எடுத்திருக்கேன். இந்த வருஷம் 12 மாதத்தில் ஒரு 12 தடவையாது ஒரு 12 மணி நேரம் 12 மணி நேரமாக ஒரு 12 தடவை என்ன செய்யணும்? ஆமாம் ஆமாம், சுவிட்சை செல்லை தொடருமோ இல்லையோ சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். சுவிட்ச் ஆஃப் பண்ண செல்லை தொட்டுக்கோங்க, தடவிக்கோங்க, என்ன பண்ணிக்கோங்க, சுவிட்சை ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். நான் பாருங்கள், அந்த செல்ஃபோனில் எப்போவுமே ஒரு காரியத்தை செய்யணும்னு உள்ளே போவோம், ஆனால் வேறு ஒரு காரியத்தை தான் என்ன பண்ணிகிட்டு இருப்போம். நான் சொல்கிறேன், உங்களை குறித்த தேவ திட்டத்தில் மண்ணள்ளி போடுறதே நிறைய நேரங்களில் இந்த செல்லாக தான் இருக்குது. இந்த செல்லு பிடிச்ச கோழி சோறு சாப்பிடாது, அடகாக்காது, தூங்காது. அது மட்டும் இல்லை, அது எந்த வீட்டில் இருக்கோ இருக்கிறவனை பூராத்தையும் சொரிய விட்டுரும். அந்த மாதிரி இது ஒரு செல்லு. இதை நீங்கள் கொஞ்சம் ஓய்வு கொடுத்து அதை இந்த வருஷத்தில் 12 மாதத்தில் ஒவ்வொரு மாதமும் ஒரு 12 மணி நேரமாவது அதுக்கு என்ன கொடுக்கணும். உடனே ராத்திரி 10 மணிலேருந்து காலைல 10 மணி வரைக்கும் விட்டுறாதீங்க, அது தூங்குகிற டைம். ஆனால் அந்த டைம்லேயே நிறைய பேர் செல்லை சொரிஞ்சிக்கிட்டு தான் இருக்காங்க. முதல்ல 2-3 மாதம் அப்பமா அப்படியாவது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ராத்திரி 10 மணிலேருந்து காலைல 10 மணி வரைக்குமா நான் எடுக்க மாட்டேன்னு முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து பகலில் தொட மாட்டேனுங்கிற தீர்மானத்துக்குள்ளே வந்து பாருங்கள். ஸ்தோத்திரம். ஆமாம், நிறைய நேரங்களில் நம்மளை குறித்த தேவ திட்டத்தை நம்ம நிறைவேற்ற முடியாமல் போகிறதுக்கு காரணம் இந்த உலகத்தில் உள்ள நிறைய நெருக்கங்கள். ஆமாம், நம்ம என்ன தீர்மானம் எடுக்குமோ அந்த தீர்மானத்துக்கு நேர் எதிரான வேலைகளை பிசாசு கொண்டு நிறுத்துவான். நான் நேற்று உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணான்னு யோசித்து, உபவாசம் போடணும்னு தீர்மானித்த உடனே கர்த்தர் வர்றாரோ இல்லையோ பிசாசு வந்துடுறான். அப்போ தெரிஞ்சுக்கிட்டா, அப்போ நம்ம உபவாசம் உண்மையிலே வேலை செய்து. ஸ்தோத்திரம். கர்த்தர் வந்தார், தத்துரூபமாக வந்தார், கர்த்தரை பார்த்தோம் பேசணும் அப்படின்னு இல்லாட்டாலும் பிசாசு வந்துடுறான். அட்லீஸ்ட் நீங்கள் போடுற உபவாசத்துக்கு பிசாசாவது உங்களை என்ன செய்யணும், தேடி வரணும். பிசாசு கூட உங்கள் உபவாசத்தை மதிக்க மாட்டேக்காம்னா உங்களை என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. நான் எடுத்த சண்டே கிளாஸை பிசாசால் என்ன செய்ய முடியல, பொறுக்க முடியல. ஜெரோம் வந்திருக்கியாப்பா? ஆமாம், ஜெரோம் எடுத்த சண்டே கிளாஸை பிசாசால் என்ன செய்ய முடியல, பொறுக்க முடியல. அந்த காலத்தில் நாங்கள்லாம் அப்படி சண்டே ஸ்கூல் எடுப்போம். ஆமாம், எங்கள் சண்டே ஸ்கூலில் இருந்த பிள்ளைகள்லாம் ஊழியக்காரங்க ஆகிருக்காங்கன்னா பாருங்கள். இன்றைக்கி இந்த விசுவாசிகளை தலையால் தண்ணி குடிக்க வச்சு ஊழியம் செய்ய சொல்கிறோம், அது முடிய மாட்டேங்குது. அதான் பார்த்தேன், பேசாமல் நம்ம சண்டே ஸ்கூல் ஊழியத்துக்கே போயிடுவோம், அதுதான் நமக்கு ஏற்ற ஊழியமாக இருக்குது. இது லாய்க்கப்படலை. ஆமாம், ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு ரொம்ப கஷ்டம். அதனால தான் மோசே, நான் செத்தாலும் பரவாயில்ல, இவனை கூட எனக்கு இது வேண்டவே வேண்டாம், நான் அந்த பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு கூட இவனை கூட வரலாம் ஆண்டவரே, நான் நேராக உங்கள்கிட்ட வந்துடுறேன்னு சொல்கிற அளவுக்கு அவனை படுத்திட்டானுவேன். தம்மாந்துண்டு சபையை நடத்துறதுக்கே இவ்வளவு கஷ்டம்னா 6 லட்சம் புருஷர்களை கொண்ட அந்த சபையை நடத்தி கொண்டு போகிறது எவ்வளோ பெரிய கஷ்டம். அவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலையும் கர்த்தர் மோசையோடு உள்ள உறவில் எழுதி வைத்திருக்கிறார். அவரல்லவா உங்களை தேடி கண்டுபிடித்தார். இன்றைக்கி இந்த வசனம் சொல்லுகிறது போல் நம்முடைய வாழ்க்கை பாழான நிலமாகவோ, ஊழையிடுகிற ஸ்தலமாகவோ, வெறுமையான இடமாகவோ, அவாந்தர வெளியாகவோ இருந்தாலும் கர்த்தர் சில காரியத்தை செய்வேன்னு சொல்லியிருக்கார். என்ன செய்வாராம்? அங்கே வந்து அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார். இன்னைக்கு வரைக்கும் அவர் கண்மணியை போல காத்து வருகிறார். அல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். இந்த சபை இந்த இடத்துல கூரையை போட்டு தான் ஆரம்பித்தோம். ஒரு கூரை ஷெட்டு போட்டு தான் ஆரம்பித்தோம். அந்த கூரை ஷெட்டில் இருந்து சர்ச்சு கட்டினோம். சர்ச்சு மேலே கட்டிக்கிட்டு இருக்கும்போது இந்த கீழே தான் அந்த கார் பார்க்கிங் உள்ள இடத்துல தான் ஆராதனை நடத்தினோம். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? மேலே சர்ச்சு பில்டிங் வேலை நடக்கும், கீழே தான் ஆராதனை நடக்கும். அப்போது ஆராதனைக்கு வந்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா கை உயர்த்தி காட்டுங்க பார்ப்போம். ஆமாம், கீழே வச்சு தான் ஆராதனை நடக்கும். ஸ்தோத்திரம். அப்போது ஒரு நாள் நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என்கிட்ட பேசின காரியம், உன்னை நடத்தினேன், உன்னை நடத்துகிறேன், உன்னை நடத்துவேன். அதை நான் ஸ்டேஜில் எழுதி போட்டிருந்தது யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஒரு இயேசு ஒரு பையனை கூட்டிக்கிட்டு பேக் சைடை காட்டிக்கிட்டு அந்த பக்கம் பார்த்து நடந்து போகிற மாதிரி ஒரு படம் அந்த டைமில் போட்டிருந்தோம்.
அது உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்க தெரில. அந்த படம், ஆமாம், அந்த பக்கத்தில் யாராவது ஃபோட்டோ வச்சுருந்தீங்கன்னா அதை திரும்ப நம்ம குரூப்பில் போடுங்க, திரும்ப ஒரு தடவை அதை கண்ணில் ஒத்திக்குவோம். ஸ்தோத்திரம். அது அந்த டைமில் ஆண்டவர் காட்டின ஒரு விஷன், ஆண்டவர் பேசின வார்த்தை. இது வரைக்கும் நான் உன்னை நடத்தினேன், இப்போ நான் உன்னை நடத்துகிறேன், இனியும் உன்னை என்ன செய்வேன் அது எனக்கு ஆண்டவர் சொன்னார். ஆனால் இந்த வருஷம் அந்த அம்மா ஒர்ஷிப் பண்ணும்போது ஆண்டவர் என்கிட்ட பேசினது, உன் முற்பிதாக்களையும் நான் தான் நடத்துகிறேன், உன்னையும் நான் தான் நடத்துகிறேன், இனி உன் சந்ததியவும் நானே நடத்துவேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எவ்வளவு தெளிவாக, ஸ்தோத்திரம், தேவன் ஒருவர் தான் திரும்ப திரும்ப மெய்யாகவே சொல்லுகிறவர், திரும்ப திரும்ப சொல்லுகிறவர். அப்போஸ்தலனாகிய பவுலும் தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது, நான் எழுதினதையே திரும்ப எழுதுகிறேன் என்று நீங்கள் நினைக்காதீங்க, நான் திரும்ப தான், ஏன்னா கர்த்தர் தானே அவனுக்கு அந்த வெளிப்பாடை கொடுக்குறாரு. அது பழைய ஏற்பாடாக இருந்தாலும், இயேசுவாக இருந்தாலும், அதுக்கப்புறம் பவுலாக இருந்தாலும், இப்போ பிரவீன்குமாராக இருந்தாலும், ஸ்தோத்திரம், திரும்ப திரும்ப சில விஷயங்களை சில மக்களுக்கு, சில கூட்ட மக்களுக்கு, சில சபைகளுக்கு கர்த்தர் பேசுகிற தேவனாக இருக்கிறார். அதை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள். அன்றைக்கு என்னையை நடத்தினேன், இப்போ நான் உன்னை நடத்துகிறேன், இனிமையும் நான் உன்னை நடத்துவேன்னு சொன்னார். நம்ம அதை நம்பி வந்தோம். ஆனால் இந்த 1ஆம் தேதி சொல்லியிருக்காரு, உன் முற்பிதாக்களை நடத்தினது நான் தான்ப்பா, இன்றைக்கி உன்னையை நடத்திக்கிட்டு இருக்கிறதும் நான் தான், இனி உன் சந்ததியை நடத்த போகிறதும் நான் தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சில நேரங்களில் நம்ம சந்ததிகள் பண்ணுற சேட்டைகளையெல்லாம் பார்க்கும்போது இவர்கள் தேவனால் நடத்தப்படுவதற்கு தகுதி இல்லை என்றே நமக்கு தோன்றும். இவர்களையெல்லாம் கர்த்தர் எப்படி ரட்சிக்க போகிறாரு, இவங்களெல்லாம் எப்படி குணமாக்க போகிறாரு, இவங்களெல்லாம் எப்படி ஊழியத்தில் பயன்படுத்த போகிறாரு, எப்படி நடக்க போகுதோ இல்லை. அவர் நடத்துவேன் என்று சொன்னால் அவர் நேர்த்தியாய் நடத்தி கொண்டு போக போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்கள் நம்பி வரலாம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஒரு நாளும் ஒரு குறை வைக்காமல் உங்களை நடத்த போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் ஒருவேளை 2026 எப்படி இருக்குமோ என்ற கேள்வியோடு இன்றைக்கி வந்திருக்கலாம். நான் சொல்கிறேன், 2027 உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், 8 ஆசீர்வாதமாக இருக்கும், 30 ஆசீர்வாதமாக இருக்கும், 40 ஆசீர்வாதமாக இருக்கும். வருகை பரியந்தம் உங்களுடைய நாட்கள் சமாதானமாக இருக்கும். ஏனென்றால் நம்மை நடத்தும்படி நம்முடைய கரத்தை பிடித்தவர் கர்த்தர். அவர் சொல்கிறாரு, நான் உன்னை தேடி கண்டுபிடிச்சேன். நம்ம யாராவது தேடி அவரை கண்டுபிடிக்க முடியுமா? இவர் நல்ல தேவன், இருக்கிற சாமியில் இந்த சாமி நல்ல சாமி, நம்மளா தேடி கண்டுபிடிச்சோம்? அப்படி நீங்களா தேடி கண்டுபிடிச்சி வந்தவங்க இருந்தீங்கன்னா கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். வாய்ப்பு இல்லை. ஆமாம், ஸ்தோத்திரம். என்னையெல்லாம் கர்த்தர் தேடி கண்டுபிடித்தார். எங்கிருந்து கண்டுபிடிச்சாரு? பைபிள் சொல்லுது, பாழான நிலம், ஊளையிடுதல் உள்ள ஸ்தலம், வெறுமையான இடம், அவாந்தர வெளியிலிருந்து கர்த்தர் நம்மளை தேடி கண்டுபிடிச்சார். 1910 எருசலேம் இதே மாதிரி இருந்தது. ஆனால் இன்னைக்கு முழு தேசங்களும் எருசலேமை நோக்கி பார்க்கும் அளவுக்கு அந்த எருசலேமை கர்த்தர் மகிமையாய் மாற்றி வைத்திருக்கிறார். ஏதாவது ஒரு திருவிளையாடல் மூலமாக அப்படி பாழான எருசலேமை அப்படி பச்சை பசேர்னு மகிமையாய் மாற்றி விடுவதற்கு தேவனாலே கூடும். அல்லேலூயா. 1948 வருஷம் மே மாதம் 14 இஸ்ரவேல் தேசத்துக்கு த டே ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், அவங்களுக்கு சுதந்திர தினம். நான் அதை கூகுளில் குறித்து கொண்டேன். அதே வாரத்தில், அந்த மே 14 சுதந்திரம் வாங்கியிருக்காங்க பிரிட்டிஷ் கையிலிருந்து. அதே வாரத்தில் அரேப் வார் என்ற ஒரு பெரிய யுத்தத்தை அவர்கள் சந்திக்கிறார்கள். அவர்களை சூழ ஏறத்தாழ 20-21 இஸ்லாமிய நாடுகள், அரபு நாடுகள், இந்த ஒரு சின்ன நாட்டுக்கு விரோதமாக 1948 மே மாதம் அவங்களுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வருகிறார்கள். இவங்கள்ட்ட ஒரு ஆயுதமும் கிடையாது. அப்பந்தான் ஒரு புதிய நாடாக உருவாகி சுதந்திரம் பெற்றிருக்காங்க. புதுசாக பிறந்த பச்சை குழந்தை. 21 நாடுகள் அவர்களுக்கு விரோதமாக அரபு தேசம் யுத்தத்துக்கு வந்தா அந்த அத்தனையோண்டு நாடு என்னத்தை செய்யும்? அன்றைக்கு அந்த யுத்தத்தில் வரலாறு சொல்லுகிறது, அவர்கள் ஜெயித்தார்கள். ஆமாம், ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தனுடைய அடியும் இடி மாதிரி விழுந்திருக்குது. அன்னைக்கு பெரிய ஆயுதங்கள், அணுகுண்டுகள், துப்பாக்கி, பீரங்கி அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆமாம், ஸ்தோத்திரம். ஒருத்தன் வாழ் வீசினான்னா 20 தலை உருண்டுருக்குது. அப்படி
கர்த்தர் இஸ்ரவேலின் பட்சத்தில் இருந்து அன்றைக்கு அவர்களை ஒரு தேசமாய் தேவனுடைய சொத்தாக அன்றைக்கு அவர் உருவாக்கினபடினால இன்றைக்கு வரைக்கும் அந்த தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என அந்த ஜனங்கள் நம்பி இருக்கிறார்கள். மாம்சத்தின்படியான இஸ்ரவேலுக்கே அப்படி செய்வாரானால் ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய உங்களையும் என்னையும் இந்த ஆண்டு கர்த்தர் என் சொத்துன்னு சொல்லியிருக்கிறார். அன்றைக்கு அவர்கள் இஸ்ரவேல் ஜனத்துக்கு கர்த்தர் தம்முடைய சொத்தை திரும்ப கொடுத்தார். தம்முடைய சொத்துக்களுக்கு தேசத்தை திரும்ப கொடுத்தார். அந்த கொடுத்த மாத்திரத்தில் ஒரு பெரிய யுத்தம், கர்த்தர் அந்த யுத்தத்தில் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தார். பிரிட்டிஷே பயந்துதான், ஐயோ 21 நாடுகள் விரோதமாக வந்தால் அந்த குட்டி நாடு இனத்துக்காகும், நம்ம இந்த நேரத்தில் போய் என்ன செய்ய முடியும்னு சொல்லி அதை குறித்த ஒரு புஸ்தகம் இருக்குது. ஆனால் ஆங்கிலத்தில் இருக்குது. நீங்கள் எடுத்து அரேப் வார் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்குது. கூகுளில் கிடைக்குமான்னு தெரில, நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸ்தோத்திரம். அரேப் வார் 1948 நடந்தது. ஸ்தோத்திரம். அந்த யுத்தத்தில் அவங்க என்ன செஞ்சாங்க, எப்படி இயற்கை அவர்களுக்கு சாதகமாக வந்தது, எப்படி 21 ராஜாக்களை ஜெயித்தார்கள், எப்படி தங்கள் தேசத்தை கட்டிக்கொண்டார்கள் என்ற வரலாறு ஒரு புஸ்தகமாக எழுதப்பட்ட அரேப் வார். கூகுளில் சர்ச் பண்ணி எடுக்கலாம். ஆச்சரியம். வெறுமையான பாழான ஊளையுடுதல் உள்ள ஸ்தலத்தில் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை கொண்டு போய் வைத்து அவர்களை சொத்தாக சுதந்திரமாக மாற்றி இன்னைக்கு மகிமையான ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேசமாக உருவாக்கி இருக்கிறார். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையும் அதே மாதிரி தான். அது எவ்வளவு பாழாக்கப்பட்டிருந்தாலும், எவ்வளவு உடைத்து நொறுக்கப்பட்டிருந்தாலும், இந்த ஆண்டு அவர் உங்களை தம்முடைய சொத்தாய் பார்க்கிற ஒரு ஆண்டு. அல்லேலூயா. அவர் சொத்து பாழாக கடந்தால் விட்டுட்டு இருக்க மாட்டார். அவருடைய வேலை வந்தது, அதை திருத்தி சரிப்படுத்தி அங்கே மிகுந்த பிரயோஜனமும் லாபமும் உண்டாகும்படியாக அந்த சொத்தை திருத்துகிற ஒரு ஆண்டாக்கும் இந்த 2026. அல்லேலூயா. தேவனுடைய சொத்தாகிய நீங்கள் எப்படி சீர்குலைக்கப்பட்டு கிடந்தாலும், எப்படி பாழாக்கப்பட்டு கிடந்தாலும், உங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்பி அதை தேசங்கள் ஆச்சரியமாய் பார்க்கும்படி மகிமையாய் மாற்ற இந்த ஆண்டிலே கர்த்தர் திட்டமுடைய தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய கைகளில் நம்மளை ஒப்பு கொடுத்தா போதும். அவருடைய கைகளில் நம்முடைய சபையை ஒப்பு கொடுத்தா போதும். அவருடைய கைகளில் நம்முடைய ஊழியத்தை ஒப்பு கொடுத்தா போதும். அவருடைய கைகளில் நம்முடைய குடும்பத்தை ஒப்பு கொடுத்தா போதும். அதை மகிமையாய் மாற்றி அமைக்க கர்த்தர் போதுவானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், உங்கள் வாழ்க்கை எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும், என்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பதெல்லாம் ரொம்ப கஷ்டம் பாஸ்டர். நீங்கள் ஒரு பாஸ்டருடைய வார்த்தையை கேட்பதற்காக இங்கே இல்லை. இந்த ஆண்டிலே கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற தீர்க்க தரிசன வார்த்தைகளை கேட்கும்படியாக உங்களை இங்கே அமர பண்ணியிருக்கிறார். குறைகள், இடர்பாடுகள் எவ்வளவு கொடுமையானதாக இருந்தாலும், நான் இன்றைக்கி சொல்கிறேன், அந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை சொல்கிறேன், இங்கே கடைசி ஞாயிற்றுக்கிழமையில பெரிய சாட்சி சொல்லும்படியாக கர்த்தர் மாற்றி அமைப்பார். ஆமாம், ஸ்தோத்திரம். மகிமையாய் மாற்றி அமைப்பார். அப்படி தான் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்கள் என் சொத்துன்னு சொல்லியிருக்கிறார். அந்த சொத்து பிரயோஜனமே இல்லாட்டாலும் நான் அதை என்ன செய்ய மாட்டேன், விற்க மாட்டேன்னு சொல்லியிருக்கார். பேங்க்கில் அடமானம் வச்சாது வேற ஒரு பிஸ்னஸை பார்ப்போன்னு அப்படி கூட நான் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். அப்போ என்ன செய்வீங்க, உன்னை நான் சரி பண்ணுவேன், உன்னை நான் திருத்துவேன், உன்னை நான் உழுது எடுப்பேன், உன்னிலே நான் விதைப்பேன், உன்னிலே ஒரு விளைச்சலை காண்பேன், உன்னில் உள்ள அறுவடையை தேசத்தின் குடிகள் பார்த்து ஆச்சரியப்படும்படி உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு யோனா மாற்றி போகிறான், திரும்பி போகிறான், கீழ்ப்படிய போய் தொலைகிறான் அப்படின்னா விடுற ஆள் இல்லை. அவனை பின்தொடர்ந்து போய் அவன் போகிற கப்பலை ஆட்டி அசைச்சி குப்புற உழ பண்ணி அவனை தூக்கி வெளியே போட்டு அதுக்கு ஒரு மீனுக்கு கட்லைட்டு அது பிடிச்சி அது கரெக்டாக கொண்டு போய் போக வேண்டிய இடத்துல கொண்டு போய் வாமிட் பண்ணி போட அங்கே எந்திரிச்சு கையை காலெல்லாம் கழுவிட்டு அவனை கொண்டு ஒரு திட்டத்தை வைத்திருப்பாரானால் அவனை கொண்டே அந்த திட்டத்தை செய்து முடிக்க என் தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. சாலமோனை குறித்து சொல்லுவார், உன் மகனை நான் ஆசீர்வதிப்பேன், உன் பிள்ளைகளையெல்லாம் நான் இப்படி ஆசீர்வதிப்பேன்னு சாலமோனை குறித்து தாவீதில் சொல்லுவார். இப்போ தாவீதுக்கு மைண்டில் ஒன்று ஓடி, அவனு அகம்பாதம் பிடிச்ச பயலுலா சொன்னோடி கேட்காம போனா அப்படின்னு தாவீது மைண்டில் யோசித்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். உடனே கர்த்தர் அடுத்த வார்த்தை சொல்லுவார், அவன் கீழ்ப்படியாமல் போனாலும் என் மிளாரை எடுத்து கொடுக்கறத கொடுத்து அவனை திருத்தி சரி பண்ணி கொண்டு வருவேன். அடுத்த வார்த்தை. அப்போ தாவீதுடைய மைண்டை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, ரீட் பண்ணுறார். ஸ்தோத்திரம். சில நேரங்களில் நான் அரியலூரில் அல்லது இந்த கோயம்புத்தூரில் இருக்கிற சில நேரங்களில் பிரசங்கம் கேட்குறது நான் மைண்டில் உன்னை யோசிப்பேன், கர்த்தர் அங்கே பலிபீடத்துலேருந்து எனக்கு பதில் கொடுப்பார்.
நீங்கள் எத்தனை பேர் அதை உங்கள் லைஃப்பில் அனுபவிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரில. நான் மைண்டில் உன்னை யோசிப்பேன், அங்கே கர்த்தர் எனக்கு பதில் பேசுவார். ஸ்தோத்திரம். அது மாதிரி தாவீது, நான் உனக்கு பிரியமாக இருந்தேன், என்னையும் ஆசீர்வதிச்சு உயர்த்திட்டீரு, என் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறீரு, ஆனால் என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கக்கூடிய இடத்துல வரலன்னா என்ன செய்ய? வரலன்னா அவங்களுக்காக நான் ஒரு ஸ்பெஷல் மிலாரை எடுத்து கொடுக்கறத கொடுத்து அவங்கள சரி பண்ணி நான் கொண்டு வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. ஆமாம், அந்த 2026 ஆண்டவர் உங்களை யாரையும் விடுறதா? வேறு வழி இல்லை. அந்த வாசலை தாண்டி உள்ளே வந்துட்டீங்க. ஆமாம், அவர் உங்களை சரி பண்ணி, ஸ்தோத்திரம், உங்களை ஆசீர்வதிக்காமல் அவர் என்ன செய்ய போகிறதில்ல? விடுவதில்லை. நீங்கள் ஒன்று செஞ்சால் போதும். நீங்கள் ஒன்று செஞ்சால் போதும். மணி 12 போகுது, 12க்கு நம்ம முடிக்கணும். ஸ்தோத்திரம். இன்றைக்கி வேறு திரு வந்து இந்த கப்பில் வேறு ரெடி ஆகிட்டா? ஸ்தோத்திரம். ஆமாம், ஒன்று சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. 32ஆம் அதிகாரம், உபாகமம் 32ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை மட்டும் வாசித்து முடிச்சிருவோம். வாசிங்க பார்ப்போம். அவர்கள் ஞானமடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்துக் கொண்டால் நலமாயிருக்கும் என்றார். இந்த ஒன்றை செஞ்சாங்கன்னா எனக்கு எப்படி இருக்கும்? என் சொத்து, என் கண்ணு அப்படின்னு நான் கொஞ்சிக்கிட்டு இருக்கேனே, இந்த சொத்து ஒன்றை செய்தால் நலமாயிருக்கும். என்ன செய்தால் நலமாயிருக்கும்? கொஞ்சம் ஞானம் அடைந்து, கொஞ்சம் உணர்ந்து, தங்கள் முடிவை சிந்தித்தால் நலமாயிருக்கும். நான் சொல்றதை நீங்க திரும்ப சொல்வீங்களா? ஞானம் அடைந்து, உணர்ந்து, முடிவை சிந்தித்தால் நலமாயிருக்கும். திரும்ப சொல்லுவோமா? ஞானம் அடைந்து, உணர்ந்து, முடிவை சிந்தித்தால் நலமாயிருக்கும். கையை எப்படியோ சொல்லுங்க, நலமாயிருக்கும், நல்லா இருக்கும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த ஒன்றை எதிர்பார்க்குறாரு. இந்த ஒன்றை நீங்கள் கொஞ்சம் தியானம் பண்ணுங்க. கர்த்தர் சித்தமானால் நான் அடுத்த வாரங்களிலே இதை உங்களுக்கு நான் புரியும்படி சொல்லித்தாரேன். ஞானம் அடைவதென்றால் என்ன, உணர்வு என்றால் என்ன, ஸ்தோத்திரம், முடிவை சிந்திப்பதென்றால் என்ன, இதை செய்தால் நலமாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். இதை செய்வதற்கு நீங்கள் இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுத்துகிட்டு போங்க. அது என்னன்னே தெரியாட்டாலும் ஆண்டவர் சொல்லிட்டார், நான் செய்கிறேன்னு தீர்மானம் எடுத்துகிட்டு நீங்கள் போங்க. கர்த்தர் இந்த வார்த்தையை அவங்க வாழ்க்கையில் ஆசீர்வதித்து கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். எதுவாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்க போகிறது. முடிவு கர்த்தருடைய கைகளிலே இருக்க போகிறது. இந்த வருஷம் முதலாய் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து நடத்த போகிறது. திட்டமும் தெளிவுமான ஒரு காரியமாக இருக்கிறது. நீங்கள் எவ்வளவு பாழான ஸ்தலமாகவும் ஊழையிடுத நிலமாகவும் இருந்தாலும் அவர் தேடி உங்களை கண்டுபிடிச்சேன்னு சொல்லியிருக்கிறார். அதனால் உங்களை விட மாட்டார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் 29ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறார். ஞானமடையுங்கள், உணர்வடையுங்கள், முடிவை சிந்தியுங்கள். ஸ்தோத்திரம். நம்மை ஆண்டவர் கைகளில் ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். Of praise, casting out fear.